எப்படி விளக்கம் உட்காந்துக்கிறாங்க பச்சா அவங்களாம் மகாலட்சுமி ஒப்பானவங்க தூங்கி பத்தி அதுல மூதேவி லட்சுமி சமயம் பார்க்க வந்தேன் யார் என்று விளக்கம் எங்க தெரியுமா உங்களை பார்த்தா தலையில சிம்மாடு கட்டை நெத்தில திருநாம பட்டை கைத்தில உத்ராட்ச கொட்டை உடம்பு உள்ள சந்திர பட்டை அதில் 2 விர கொட்டை நம்ம உள்ள கூட கொட்டை ஏய் எப்பா இந்த சபையும் வந்தேன் யாவத்த மனதிற்கு ஒரு அடியன் ஒரு கோடி வணக்கம் ஒரு கோடி வணக்கம் ஆமா மதத்துல தெரிகிறது கலகம் செய்யக்கூடிய திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் இவர்தான் திருலோகத்து ஆச்சாரியா திருலோக சந்தாச்சாரி வருங்காலம் இவருக்குதான் 3 இல்ல தம்பி வருங்காலம் போங்காலம் நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் கற்றுணர்ந்த மகா முனிவர் நான் தான் பாருங்க வருங்காலமா போகாலமா நிகழ்காலமா போகாலமா மூணு இல்ல தானே உனக்கு 3 இல்லன்னு சொல்லாத 3 இல்லங்க 3 இல்லன்னு சொல்லாத 3 இல்லாதவ 60 புள்ள பெத்துக்கிறான் ஓ ஆமா எங்க செல்ல வேண்டும்
தம்பி வா. தினந்தோறு கலகம் செய்வது வழக்கம். தட்சகனிட்ட சாபத்தால் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் இந்த வயிறாகப்பட்டது படி 2 வெடித்து விடும் சாபம் கொடுத்தார். ஆமா வீங்கினே வருது. தலையாகப்பட்டது 16,000 சுக்களாக போக கடவுள் என்று சாபம் கொடுத்தார். அப்படி சாபம் கொடுத்த நாள் முதலாய் ஒரு நாளைக்கு ஒரு கலகத்தை செய்து முடிக்க வேண்டும். செய்வது வழக்கம். வழக்கம். இந்த தினத்தில் கலகத்தை தேட வேண்டும். யார் வீட்டுல கலகம் கிடைக்குதுன்னு தெரியலையே, எங்க கண்டு தேரத்துன்னு தெரியலையே. ஏங்க உங்க தாத்தா அவர்களை மாலாக்கணங்க பத்தியா? ஆமா. அவரை நினைத்தாட்டு கலங்கடை போறப்படும் அகல பூனக்கல்ல பாருங்க. நாணக்கண் நாணக்கண். நமோ நாராயணா நமோ நாராயண நாராயணா ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண. சாமி பார்த்தாயா அங்க போக கிளம்புது. ஆமா. தட்சகனோ கைய காட்டுகின்றான். ஆமா. அங்கதான் போகணும். மாதவா சாமி இதோ தட்சிணாபுரி வந்து விட்டோம். ஆமா. தட்சகனை பார்க்க வேண்டும். உட்காந்துக்கிறாரு. போன்னு சொல்றாருங்க. தட்சகா 6000 காலி ஆயிடுச்சு. போ நாளைக்கு வான்றாரு. என்னடா கைய இப்படி காட்டுறான்? அதான் தெரியலங்க. முக வருதுல மூஞ்சில போட்டு சவிக்கம்மா தட்சகா தட்சகா என்னடா சகோதரர் கூட நாரத மகாபுரம். என் அடி வயிற்றில் வெறும் இடி வீழ்ந்தது போல் இருக்கின்றது. அது மட்டுமா தந்தை தாய் தம்பிய பாசம் அது மட்டுமா தேவை. ஆமா தேவை கலகம் தான். ஆமா அது மட்டுமா
ஓர் சிங்கத்தை கண்ட யானை சிங்கத்தை கண்ட யானை ஒரு சிங்கத்தை கண்டு யானை அங்கமாகப்பட்டது ஆமா எப்படி இருக்கின்றதோ ஆமா தன்மை போல் உன்னை பார்த்த உடனே ஆமா ஐயோ பெருமிட்டாளா நானு ஆமா உன்னை ஆளை பார்த்தா பெரிய ஆள் தாங்க நீங்க சகோதரா நாந்தாரா ஐபாடி பட்டம் நாளையுள்ளோனாய் கண்டான் பரகதிக்கு நாராயணாய் மேலிட்டே நாந்தாரா உனக்கு நாட்டிகனாய் ஆனே நானே நானே போதென்று வாரே உனக்கு ஆவாதனாக இருக்கின்றேன். இப்போது நான் சென்று வருகிறேன். உன் வேலையை பாடுறேன். என்ன தெரிவித்தார்? சென்று வர தெரிவித்தார். சகோதரா தட்சகா, அப்படி என்றால் ஏதோ ஒரு வகையில் பங்காளிடா தந்தை பெயர் என்ன? என்னுடைய தந்தை பிரம்மன் தான். ஆகையால் நாரதா கொஞ்சாமி அயமை செய்வாய் கோபமே தயவு செய்வாய் எல்லாவே இந்த வார்த்தை இவனை கொள்ள முடிந்துட்டேனே. அந்த பரமனுக்கோ யார் பெண் கொடுப்பார்கள்? அவனுக்கோ வீடு உண்டோ, வாசல் உண்டோ, போட்டுக்கொள்ள உண்டோ, சுடுகாட்டிலே பாம்புகளையும் எலும்புகளையும் ஆபரணமாக அணிந்திருக்கக்கூடிய என் பெண்ணை கொடுத்து விட்டு நீண்ட காலமாகிவிட்டது. என்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்று கையிலாக புறப்பட்ட தருணத்திலே ஓய்கரை மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு ஓர் வைப்போக்கு நிலத்திலே தெரிவித்தேன். எப்படி என்றால் உன்னுடைய மாமனார் தட்சக பிரம்மன் அதோ பொய்கரை மண்டபத்திலே அமர்ந்திருக்கிறார். எதிர்நோக்கி வந்து அழைத்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்தேன். நானோ நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருந்தேன். வரவில்லை. அது அவன் ஜாதி புத்தி என்று நானோ தேவர்களில்
சென்று தன்னுடைய மகளை எட்டி பார்க்கலாம் என்று கைலாயம் உள்ள புறப்பட்டு அந்த நேரத்திலே அந்த கைலாயபதியிடம் முதல் வாய்ப்படியில் காவல் கட்டக்கூடிய நந்தி பயனை விட்டு எனக்கு சிறப்பான விட்டு விட்டான். ஆகையால் இந்த யாகத்தை செய்து அவனை ஒழிப்பதற்காக இந்த யாகத்தை செய்கிறேன். சிவனை ஒழிப்பதற்காக யாகத்தை கொத்தா கொல்லி பரமந்தன்னை படித்த பேருண்டோ அந்த பரமனை ஒழிப்பதற்கு நீ யாகம் செய்கின்றாயே அது நல்லதா? அவரை ஒழிக்கவே முடியாது. அது மட்டுமா? அது மட்டுமா? ஒழிப்பதற்கு யாராலே முடியாது. சித்தரித்து யாதெல்லாம் செல்லாது. ஒழுங்கா யாகத்தை நிறுத்திடு. நான் புடி சாம்பலாயிடுவேன். அது மட்டுமா? மகளை கொண்டு தாண்டி மரியாதை செய்யவோ, மகளை கொண்டு தாண்டி மரியாதை செய்யவோ, மகளை கொண்டு தாண்டி மரியாதை செய்யவோ, மகளை கொண்டு தாண்டி மரியாதை செய்யவோ. மகளை கொண்டு உன் காலில் விழுந்து நீ மகளை கொடுத்ததால பரமக்கடவுள் காலில் விழ நினைக்கிறியா? ஒரு பொழுது நடக்காது. ஆமா, அது மட்டுமா? நான் சொந்த உனக்கு ஏதோ நினைத்து காலமெல்லாம் செல்லாது. உனக்கோ ஏதோ கெட்ட நேரங்கள் நெருங்கி விட்டது. ஆகையினால் பரமக்கடவுளை நீ எதிர்கொள்கின்றாய். யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். சத்தி சொல்லிட்டு போங்க. அவங்கள சத்தி பண்ண நல்ல கலகம் கிடைத்து. இப்ப நம்ம எங்க செல்ல வேண்டும் என்றால் கைலாயம் சென்று தாத்தாவை பார்க்கணும். கைலாயம் தன்னை தேடி கைலாயம் வந்து தாத்தாவை பார்க்கணும். உலக சுற்றி வரக்கூடிய உன் பேரர் நாரதன் வந்துட்டார். சொல்லிட்டு வர ஏங்க தாத்தா வரும்படி உத்தரவு. ஓ தாத்தா காலை வாகன நேரும் தாத்தாரே தாத்தாரே காலை வாகன நேரும் தாத்தாரே தாத்தாரே
சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் உன் பாதத்துக்கு அநேக கோடி நமஸ்காரம். நாரதா 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 வந்தாடி பாதாமா நின்ன ஆதாரமாக சேவித்துக் கொண்டபடியால் தினமும் ஒரு கலகத்தை விட்டு வீடு வாழ்க்கிறது. அப்படியே ஆகட்டும். அது நாரதா இந்த கைலாயத்தை நாடி வந்திருக்கின்றாயே, கலகம் இல்லாமல் ஒரு நாளும் வந்தது கிடையாது. என்ன தேடி எதனால வந்த? கலகத்தோட வந்துக்கிறேன். ஆமா, நீ வந்தாவே கலகம் தான். கலக மூட்டை வர வச்சுக்கிறாங்க பின்னாடி. கலகம் பின்னாடி ஒரு மூட்டை வச்சு பின்னாடி ஒரு மூட்டை வச்சுக்கிறாங்க. உன்னை நாடி வந்த செய்தியை உண்மையாக நான் சொல்கின்றேன். கேளும் தாத்தா. எப்படி என்றால் சத்தியலோகத்திலே தட்சிணாகப்பட்டவன் தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்றான். யாவனக்காரர்களும் தேவர்களாக இருக்கின்றார்கள். இன்றை மட்டும் உன்னை மட்டும் ஆகையால் அதனால் தங்களிடத்தில் தெரிவிக்கதான் தாத்தா வந்தேன். எதனால் இந்த யாகம்? என்னுடைய மாமனாரே தச்சகன் இந்த விளையாட்டுலாம் ஒண்ணு இல்லையா? ஒண்ணு விளையாட்டு ஏதோ கலகத்து வைக்கணும் வந்துட்டேன் இன்னைக்கு என் வீட்டுல. தீமை இல்லை. இருந்தாலும் என்னுடைய நாணய திருஷ்டியில் என்னுடைய நானே பார்க்கிறேன். நமச்சிவாய. சொல்வது உண்மைதான். ஆனால் இதை ஒரு நொடியில் நான் அழித்து விடுவேன். இருந்தாலும் என்னுடைய உமா பார்வதியை அழித்தால் அவள் மூலியமாக யோசனை தோணலாம். இங்கே அமர்வாணியாக ஆனாலும் தேவியாகிய பார்வதி அழைத்து பாட்டி அடித்து சென்று தெரிவிப்பாய். நான் அழைத்ததாக உமா பார்வதி அது சீக்கிரமாக அழைத்து வருவாய். கேளுங்கள் சபையோர்களே, பரமக்கடலாகப்பட்டவர் இடமாக வரக்கூடிய உமா பார்வதி அழைக்க இது உமா பார்வதி தர்பார். டைம் ஓடிச்சு பார்த்தேன் 22 ஓடிச்சு.
ஏய்